வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். தேவமாதா தம்மை காணிக்கையாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுத்ததை தியானிப்போம். 1. பரிசுத்த கன்னிமரியாள் சிறுவயதில் தம்மை ஒப்புக் கொடுத்தார்கள். தேவமாதா செய்ததானது சுகிர்த பக்தி முயற்சிகளால் நிறைந்திருக்கிறதுமல்லாமல் சகல புண்ணியங்களுக்கும் மாதிரியாகவும் இருக்கிறது. அவர்கள் குழந்தையாயிருக்கும்போது இதோ அதிசயமான வர்த்தமானம் அவர்களிடத்தில் நடந்தது. அதென்னவென்றால், 3 வயதில் அவர்கள் சர்வேஸ்வரனுடைய தேவாலயத்துக்குச் சென்று தேவ ஊழியம் செய்வதற்கு தன்னை கொடுக்கப் போகிற வார்த்தை பாட்டையும் வேண்டிய வருத்தத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன்னை சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தேவ பக்தியினாலும் தூண்டப்பட்டு தாமதப்படாமல் தடங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தான் நினைத்ததை நிறைவேற்ற துணிந்தார்கள். அப்படியே 3 வயதில் தேவமாதா தன்னை சர்வேஸ்வரனுக்கும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க துணிந்ததை பார்க்கும்பொழுது, தேவ கற்பனைகளை அனுசரிக்கிறதில் உங்களுக்குள் சோம்பலும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறதில் நீங்கள் செய்யும் தாமதமும் சர்வேஸ்வரனுக்கு எவ்வளவு அருவருப்பாயிருக்குமென்று அறிந்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறதற்கு நேரிடும் சகல விக்கணங்களையும் தவிர்க்கும்படியாக விவேகமுள்ள கன்னிமரியாளை பார்த்து வேண்டிக் கொள்வீர்களாக. 2. முழுவதும் தம்மை ஒப்புக் கொடுத்தார்கள். தேவமாதா பால வயதில் சர்வேஸ்வரனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற சமயத்தில் முழுதும் உத்தம விதமாய் ஒப்புக் கொடுத்து தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் தானம் செய்து தனது சரீரத்தையும் ஆத்துமத்தையும் சர்வேஸ்வரனுக்கு கையளித்தார்கள். ஆயினும் அவர்களுக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் அழிக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் ஓர் மனதைக் கொண்டிருப்பதால் அதை கொடுக்கிற வேளையில் அவர்கள் அனுபவித்த சந்தோஷமும் பக்தி பற்றுதலுள்ள உணர்ச்சியும் இவ்வளவென்று சொல்லவும் கருதவும் முடியாது. நீங்கள் அதை நிலைக்கிற பொழுது ஓர் காரியம் அறிய வேண்டியது அவசியம். ஒருவன் சர்வேஸ்வரனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறதில் அரைகுறையாய் கொடுத்தால் அவருக்கு அவ்வளவு பிரியப்படாமல் இருக்கிறதும் தவிர தனக்கு வரக்கூடிய ஞான பலனையும் குறைத்துக் கொள்வான். சர்வேஸ்வரன் நமது இருதயத்தின் முழு சிநேகத்துக்கும் உரியவராக இருக்கிறதினால் நமது முழு இருதயத்தையும் முழு சிநேகத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். 3. தேவமாதா தம்மை ஒப்புக் கொடுத்தார்கள். தன்னை எப்பொழுதும் சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அதெப்படியென்றால், மனிதரிடத்தில் காணப்படுகிற நிலையற்ற தன்மையும் சமயத்துக்கு சமயம் ஏற்படும் மாறுங்குணமும் கன்னிமரியாயிடத்தில் ஒரு காலும் காணப்படவில்லை. அவர்கள் நன்னெறியில் நடக்கத் தொடங்கின நாள் முதற்கொண்டு ஒருபோதும் பின்வாங்காமல் நாளுக்கு நாள் ஞான சுறுசுறுப்போடும் பக்தி பற்றுதலோடும்
பிரமாணிக்கத்தோடும் நடக்க பிரயாசப்பட்டார்கள். மனிதரோவினில் தேவமாதா காட்டின புண்ணிய மாதிரியைக் கண்டு பாவியாக மாறாமல் நன்னெறியில் ஒரு நாள் நடந்து மறுநாள் விட்டுவிட்டு பாவம் செய்ய மாட்டோம் என்று அன்று பண்ணின பிரதிஜ்ஞையை அன்றுதானே மறந்து தினம் தினம் சர்வேஸ்வரனுக்கு துரோகிகளாய் நடப்பது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது. இத்தகைய வழக்கம் சர்வேஸ்வரனுக்கு ஏற்காதே என்று நீங்கள் நிச்சயித்து அவருக்கு செய்த துரோகங்களை வெறுத்து உறுதியான பிரதிஜ்ஞை செய்து புண்ணிய வழியில் கெட்டியான மனதோடு நடக்க பிரயாசப்படுவீர்களாக. செபம். பரிசுத்த கன்னிமா மரியாயே, 3 வயதில் தேவாலயத்துக்குச் சென்று சர்வேஸ்வரனுக்கு உம்மை ஒப்புக்கொடுத்தீரே. நான் உம்மை சிநேகித்து உமக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை உமக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்ற ஆசையை ஏற்றுக்கொள்ளும். திவ்ய கன்னிகையே, சர்வேஸ்வரனுக்குப் பிறகு உம்மையன்றி எனக்கு வேறு தஞ்சமும் அடைக்கலமும் நம்பிக்கையும் இல்லை என அறிந்து இன்று முதல் எப்பொழுதும் என் தாயாகவும் என்னை இரட்சிக்கிறவர்களாகவும் நான் உம்மை தெரிந்து கொண்டு என்னை முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். என் மனது, புத்தி, நினைவு, கிரிகை, ஜீவியம் முதலானவைகளையும் என்னிடத்தில் உள்ள யாவையும் உமக்கு கையளிக்கிறேன். நீர் இராக்கினியாயிருந்து என் ஆத்துமத்தை நடத்தியருளும். ஆமேன். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை
இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.